அவங்க மனு கொடுக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது அந்த விட்னஸ் வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்டர்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மனு போடுவோம் இல்லையா? அதற்கான மனு போடுறதுக்கு சப்செக்ஷன் 2 வந்து அதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குது. அதே சப்செக்ஷன் 3 பாருங்கள். அந்த மாதிரி விட்னஸ்லாம் வரும்போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தில் அந்த சாட்சியெல்லாம் ஏற்றி விசாரிக்கணும். அதுதான் சப்செக்ஷன் 3. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா டிஃபென்ஸுக்கு. அது மட்டும் பார்த்துருவோமா? provided that the magistrate may permit the cross examination. அதாவதுமா இப்போ வந்து ப்ராசிக்யூஷனில் ஒரு சாட்சியை விசாரிக்கிறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது டிஃபென்ஸ் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சாட்சியை அப்போ விசாரிக்கிறதுக்கு சப்போஸ் நம்ம சீனியர் அங்கே லோக்கலில் இருக்க மாட்டாங்க, வெளியூர் போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நோக்கராக சொல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் ஏற்கனவே ஒரு விட்னஸை நாங்கள் விசாரிக்க வேணும், நீங்கள் ப்ராசிக்யூஷனில் விசாரிக்கலை, அவங்க விசாரிச்சா தான் நான் சில விஷயத்தை இவங்கள்ட்ட கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கிறேன். இது ஒன்று. இன்னொரு கிரவுண்டு, ஏற்கனவே நாங்கள் ப்ராசிக்யூஷன் விசாரித்த அந்த சாட்சியை நாங்கள் இன்னும் குறுக்கு விசாரணை செய்யலை, அவங்கள வந்து நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நம்ம உரிமையை தக்க வச்சுக்கலாம், நோ கிராஸ் சொல்லாமல். அதுதான் இந்த டெஃபர் பெட்டிஷன். இது டிஃபென்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகும், சரிங்களா? நாங்களாம் இது அடிக்கடி இந்த பெட்டிஷனை போட்டுருவோம். ஏன்னா சீனியர்ஸ் வெளில போயிடுவாங்க, டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, நோக்கராக சொல்ல முடியாது. இந்த பெட்டிஷன் டக்குன்னு எழுதிக்குள்ளே கொடுத்துருவோம், சரிங்களா? இது வந்து டிஃபென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ கம்பேரிட்டிவாக என்ன பண்ணுவோம், பிஎன்எஸ்எஸ் போயிடுவோம். எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே சேம் தான். இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன், அப்படியே எல்லாம் சேமு. அந்த ப்ரொவிசோ கீழே இன்னொரு ப்ரொவிசோ இருக்குது இல்லையா லாஸ்ட்டில், அது என்னன்னா இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயும் இந்த நீங்கள் எவிடன்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா ஆட் பண்ணியிருக்காங்க. இது காமன் தான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் செக்ஷன் டிஃபென்ஸுக்கு போயிடுவோம். இப்போ எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ், இது சிஆர்பிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நமக்கு வாய்ப்பு டிஃபென்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் நம்ம யாராவது சாட்சி, இப்போ சப்செக்ஷன் 2 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், 1க்கு அப்புறம் வரும். சப்செக்ஷன் 2ல் நம்ம யாராவது சாட்சியை விசாரிக்கணும்னு வைங்களேன், நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம், இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லலாம். விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சம்மன்லாம் அனுப்புவாங்க. அப்போ வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. எப்போ அனுப்ப மாட்டாங்கன்னா, நம்ம வந்து இது வந்து டிஃபீட்டிங் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், இது வந்து நீதி நலத்துக்கு உகந்ததெல்லாம் நினச்சா மறுப்பாங்க. இல்லைனா இது வந்து டிலே ஆகுது தேவையில்லாமன்னா அப்போ மறுப்பாங்க. வெக்ஸேஷன் சும்மா போட்டு இழுத்து கிடைக்கிறதுக்காக பண்ணுறோன்னா அப்பயும் அது வந்து மறுப்பாங்க. அதர்வைஸ் அந்த நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் படி சம்மன் நமக்கு தேவையான விட்னஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. இதே சப்செக்ஷன் 2ல் ஒரு ப்ரொவிசோ இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் தெளிவாக தமிழில் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம டிஃபென்ஸுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த